தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து நம்மளோட சேனலை மெட்ராஸ் ஹைகோர்ட்டு அமைக்கக்கூடிய மாதிரி வினாக்களையும் முந்தைய வருட வினாக்களையும் தெளிவான முறையில் பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் ஸ்கூல் புக்ஸில் இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான வினாக்களை தேர்ந்தெடுக்கப்பட்ட வினாக்களை நம்ம பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய நண்பராக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் வினாக்கள் எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து கிடச்சிட்டு இருக்க நண்பர்களே. இந்த வினாக்கள் எல்லாமே நீங்கள் ஒரு டெஸ்ட் மாதிரி அட்டன் பண்ணுங்கள். வினாக்களுக்குரிய விடைகளை நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நல்லா மைண்டில் ஸ்டோர் ஆகும். சரி, வாங்க வினாக்களை பார்க்கலாம். தலக்கோணத்தின் எஸ்ஐ அலகு என்ன அப்படின்னா ஆப்ஷன் பாருங்கள். ரேடியன், ஸ்ட்ரேடியன், லூமன், கேண்டிலா அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ இதோட விடை என்ன அப்படின்னா தலக்கோணத்தின் எஸ்ஐ அலகு அப்படின்றது ரேடியன். சரி, ஸ்ட்ரேடியன் அப்படின்னு என்ன அப்படின்னா திண்மக்கோளத்தின் எஸ்ஐ அலகு என்ன அப்படின்னா ஸ்ட்ரேடியன் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. ஒளித்திறனின் எஸ்ஐ அலகு எது அப்படின்னா லூமன் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஒளிச்செறிவு என்ன அப்படின்னா கேண்டிலா. ஒளிச்செறிவு அப்படின்னா கேண்டிலா அப்படின்றது விடை. ஸோ நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பொருளின் அளவுக்கான எஸ்ஐ அலகு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பொருளின் அளவுக்கான அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ பொருளின் அளவு அப்படின்னாலே மோல் அப்படின்னா விடை வரும். ஸோ இங்கே கிலோகிராம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நிறையின் எஸ்ஐ அலகு என்ன அப்படின்னு கேட்குறாங்கன்னா கிலோகிராம். நீளத்தின் எஸ்ஐ அலகு மீட்டர். காலத்தின் எஸ்ஐ அலகு வினாடி. ஸோ நண்பர்கள் இது எல்லாமே தெளிவான முறையில் பார்த்துக்குங்க. பூஞ்சைகள் பற்றிய படிப்பு என்பது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்கள். எண்டமாலஜி, பெட்ரோலஜி, மைக்காலஜி, புளோரிகல்ச்சர் அப்படின்னு கொடுத்துருக்கு. பூஞ்சைகள் பற்றிய படிப்பு அப்படின்றது என்ன அப்படின்னா மைக்காலஜி அப்படின்றத குறிப்பிடுறாங்க. ஸோ இந்த புளோரிகல்ச்சர் அப்படின்றது மலர்கள் பற்றிய படிப்பு அப்படின்றதையும், பெட்ரோலஜி அப்படின்றது வந்து பாறைகள் பற்றிய படிப்பு அப்படின்றதையும் குறிப்பிடுறாங்க. எண்டமாலஜி அப்படின்றது எதை பற்றிய படிப்பு? விடை உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். பூமியில் முதலாக தோன்றி வாழும் உயிரினம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்கள். பாக்டீரியா, வைரஸ், பூஞ்சை, ஆல்கா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பூமியில் முதலாக தோன்றி வாழும் உயிரினம் எது அப்படின்னா பாக்டீரியா. நண்பர்கள் ஒரு வினா தொகுப்பை பார்க்குறீங்க அப்படின்னா அதிலிருந்து எந்த கொஸ்டின் கேட்டாலும் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி தெளிவான முறையில் பார்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா இந்த வினாக்கள் எல்லாமே ஸ்கூல் புக்கில் இருந்து தான் டைரெக்டாக எடுத்து கொடுத்துருங்க. ஸோ பூமியில் முதலாக தோன்றி வாழும் உயிரினம் எது அப்படின்னா பாக்டீரியா. இது வந்து ஒரு செல் புரோகேரியாட்டிக் அப்படின்றதையும் குறிப்பிடுறாங்க. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இன்ஃப்ளூயன்சியா வைரஸின் வடிவம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தொடர்ந்து இதோட கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இதோட அந்த வைரஸ் பார்த்தீங்க அப்படின்னா AH1N1 அப்படின்றது தான் இன்ஃப்ளூயன்சா வைரஸ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இங்கே அதோட வடிவம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்கள். சிக்கலான வடிவம், கோள வடிவம், உருளை வடிவம், வடிவமற்றது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட விடை என்ன அப்படின்னா இன்ஃப்ளூயன்சா வைரஸ் வந்து கோள வடிவம் கொண்டது. கோள வடிவம் கொண்டது. அமீபா என்பது கொஞ்சம் கொஸ்டினை ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க. அமீபா என்பது வைரஸ், பாக்டீரியா, பூஞ்சை, புரோட்டோசோவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதோட விடை என்ன அப்படின்னா அமீபா என்பது புரோட்டோசோவா. போலிக்கால்கள் மூலம் இடம்பெயரும் உயிரை தேர்க அப்படின்னு கூட கேட்பாங்க. அமீபா தான். ஸோ புரோட்டோசோவா அப்படின்றது இதோட விடை. வாக்சினேஷன் என்ற சொல் யாரால் பெயர் சூட்டப்பட்டது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பாருங்கள். அலெக்சாண்டர் பிளமிங், எட்வர்ட் ஜென்னர், கரோலஸ் லினேயஸ், பெந்தம் மற்றும் கூக்கர். இந்த ஆப்ஷன் எல்லாமே எது விடையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கன்ஃபியூஷன் பண்ணுற மாதிரியே தான் கொஸ்டின் கொடுப்பாங்க. ஸோ இதோட விடை பாருங்கள். வாக்சினேஷன் என்ற சொல் யாரால் பெயர் சூட்டப்பட்டது அப்படின்னா எட்வர்ட் ஜென்னர் அப்படின்றது குறிப்பிடுறாங்க. இந்த அலெக்சாண்டர் பிளமிங் அப்படின்ற ஒரு பென்சிலினை கண்டறிந்தவர். முதல் எதிர் உயிர்கொல்லி அந்த பென்சிலனை வந்து கண்டுபிடிச்சது அலெக்சாண்டர் பிளமிங் அவர்கள். இப்போ பெந்தம் மற்றும் ஹூக்கர் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இயற்கை வகைப்பாட்டு முறையை வந்து இவர் முதலாக குறிப்பிட்டவர் வந்து பெந்தம் மற்றும் ஹூக்கர் அப்படின்றது. இந்த கரோலஸ் லினேயஸ் அப்படின்றவர் வந்து இருக்கார். இவர் வந்து செயற்கை வகைப்பாட்டு முறை. கரோலஸ் லினேயஸ் வந்து செயற்கை வகைப்பாட்டு முறையை குறிப்பிட்டவர். ஸோ ஒரு கொஸ்டின்ஸை பார்க்கும்போது தெளிவாக எல்லாத்தையும் பார்த்துங்க. போர்ச்சுகல் கிழக்கிந்திய கம்பெனியின் முதல் தலைநகரம் எது அப்படிங்கிறது ஆப்ஷன் பாருங்கள். சென்னை, பழவேற்காடு, கொச்சின், சூரத் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. விடையை நீங்கள் ஒரு டைம் கெஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் விடையாக பாருங்கள். ஸோ இதோட விடை என்ன அப்படின்னா கொச்சின். போர்ச்சுகல் கிழக்கிந்திய கம்பெனியின் முதல் தலைநகரம் எது அப்படின்னா கொச்சின். இப்போ பழவேற்காடு யாருடைய தலைநகரமாக இருந்தது அப்படின்னா டச்சுக்காரர்கள் இவங்களுடைய கம்பெனியோட தலைநகரமாக இருந்தது பழவேற்காடு அப்படின்றத குறிப்பிடுறாங்க. முதல்
பிரெஞ்சு வாணிக மையம் எது அப்படின்னா சூரத். முதல் பிரெஞ்சு வாணிக மையம் சூரத் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. ஆப்ஷன் டியில் இருக்கிறது. இரண்டாவது வந்து மசூலிப்பட்டினம். நல்லா பார்த்து வச்சுங்க. கொஸ்டின் எப்படி வேணுமா கேட்கலாம். எரிசோடா என்பது என்ன? ஆப்ஷன் பாருங்க. சோடியம் ஹைட்ராக்சைடு, தாமிர சல்பேட், சுத்தநாகம் கார்பனேட், சிலிக்கா அப்படின்னு கொடுத்துருக்கு. எரிசோடா என்பது சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படின்றது எரிசோடா அப்படின்றத குறிப்பிடுறாங்க. இங்கே சிலிக்கா அப்படின்றது வந்து மணல் அதை வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றத குறிப்பிடுறாங்க. சிலிக்கா வந்து இப்போ துத்தநாகம் கார்பேட் இதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா காலமைன் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. காலமைன் என அழைக்கப்படுவது எது அப்படின்னு கொஸ்டின் அப்படியே மாற்றி கேட்டாங்கன்னா விடை வந்து துத்தநாக கார்பேட். ஸோ எரிசோடா என்பது என்ன அப்படின்னா சோடியம் ஹைட்ராக்சைடு. முட்டைகள் அழுகும் போது உருவாகும் வாயு எது அப்படின்னா ஆப்ஷன் பாருங்கள். கார்பன் மோனாக்சைடு, ஹைட்ரஜன் சல்பைடு, நைட்ரஸ் ஆக்சைடு, பொட்டாசியம் பால்மம் அப்படின்னு கொடுத்துருக்கு. விடை என்ன அப்படின்றத கெஸ் பண்ணுங்க. ஸோ இதோட விடை முட்டைகள் அழுகும் போது உருவாகும் வாயு என்ன அப்படின்னா ஹைட்ரஜன் சல்பைடு. இந்த ஹைட்ரஜன் சல்பைடு தான் முட்டைகள் அழுகும் போது உருவாகும் வாயு அப்படின்றத குறிப்பிடுறாங்க. இந்த வினாக்கள் வந்து ரிப்பீட்டடாக நிறைய தேர்வுகளில் கேட்டிருக்காங்க. ஸோ நண்பர்கள் தெளிவான முறையில் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள். கணினியில் ஒருங்கிணைந்த சுற்றுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐசி அப்படின்றது எந்த தலைமுறை கணினி அப்படின்றத கேட்குறாங்க. ஸோ முதல் தலைமுறை, இரண்டாம் தலைமுறை, மூன்றாம் தலைமுறை, நான்காம் தலைமுறை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஐசி அப்படின்னு சொல்லக்கூடிய இன்டகிரேட்டட் சிப்ஸ் இருக்கக்கூடியது எது அப்படின்னா மூன்றாம் தலைமுறை. முதல் தலைமுறை வந்து வேக்கம் டியூப் அப்படின்னு சொல்லக்கூடிய வெற்றிட குழாய்கள் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. இரண்டாம் தலைமுறை வந்து டிரான்சிஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடியதை குறிப்பிடுறாங்க. ஸோ நான்காம் தலைமுறை எது அப்படின்னா நுண்செயலி, அதாவது மைக்ரோ சிப்ஸ் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கோங்க. பென்ட்ரைவ் என்பதன் தூய தமிழ் சொல் எது? விடையை கெஸ் பண்ணுங்க. வட்டு, தருக்கம், விரலி, சுட்டி அப்படின்னு இருக்கு. பென்ட்ரைவ் என்பதன் தூய தமிழ். நிறைய நண்பர்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. விரலி, பென்ட்ரைவ் அப்படின்றத விரலி அப்படின்றத குறிப்பிடுறாங்க. இதை வந்து சேமிப்பகம் அப்படின்றது தெளிவான முறையில் சொல்கிறாங்க. சுட்டி அப்படின்னா மவுஸ். ஸோ சிடி அப்படின்றத வட்டு அப்படின்றத குறிப்பிடுறாங்க. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. வளிமண்டல அழுத்தம் கண்டறிய பயன்படும் கருவி எது? ஆப்ஷன் பாருங்க. மானோமீட்டர், பாரோமீட்டர், அனிமோமீட்டர், ஓடோமீட்டர். கெஸ் பண்ணுங்க. வளிமண்டல அழுத்த கண்டறிய பயன்படும் கருவி எது அப்படின்னா பாரோமீட்டர். ஸோ திரவ அழுத்தம் கண்டறியப்படும் கருவி எது அப்படின்னா மானோமீட்டர். திரவ அழுத்தத்தை வந்து கண்டறியக்கூடியது மானோமீட்டர். காற்றினை அளக்க பயன்படுவது அனிமோமீட்டர். காற்றினை அளக்க பயன்படுவது காற்றினின் வேகம் அப்படின்னு கேட்டாங்கன்னா அனிமோமீட்டர். ஓடோமீட்டர் அப்படின்னா கடந்த தொலைவு, வாகனம் கடந்த தொலைவு வந்து ஓடோமீட்டர் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. ஸோ ஸ்பீடோமீட்டர் வந்து எதை அளக்க பயன்படுகிறது? விடை உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். பாதரசத்தின் குறியீடு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ விடையை பாருங்கள். ஆப்ஷன் வந்து HgHbK அப்படின்னு கொடுத்துருக்கு. பாதரசத்தின் குறியீடு என்ன? ஸோ நிறைய நண்பர்கள் தெளிவான முறையில் நோட் பண்ணியிருப்பீங்க. Hg அப்படின்றது பாதரசத்தின் குறியீடு. ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த பாதரசம் அப்படின்றது. மெர்க்குரி அப்படின்றத குறிப்பிடுறாங்க. H அப்படின்னா ஹைட்ரஜன், B அப்படின்னா போரான், K அப்படின்னா பொட்டாசியம். பொட்டாசியத்தின் குறியீடு என்ன அப்படிங்கிறது ஆப்ஷனில் பி கொடுத்தாங்கன்னா போட்டுறாதீங்க. ஏன்னா பி ஃபார் பொட்டாசியம் அப்படின்னு போட்டுறாதீங்க. பொட்டாசியத்தின் குறியீடு என்ன அப்படின்னா கே. பொட்டாசியத்தின் குறியீடு வந்து கே. தங்கத்தின் லத்தீன் பெயர் என்ன? தங்கத்தின் லத்தீன் பெயர் என்ன அப்படின்னு இருக்காங்க. குப்ரம், ஃபெர்ரம், கேலியம், பொட்டாசியம், ஆரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதோட விடை பார்த்தீங்க அப்படின்னா தங்கத்தின் லத்தீன் பெயர் ஆரம் அப்படின்றது சரியான விடை. சரி, குப்ரம் அப்படின்னா என்ன அப்படின்னா தாமிரம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. தாமிரம் அப்படின்றது குப்ரம் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. இரும்பு வந்து ஃபெர்ரம் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. இரும்பு வந்து ஃபெர்ரம் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. நல்லா நோட் பண்ணிக்கிங்க. தமிழர்களால் வீரமங்கை என அழைக்கப்பட்டவர் யார்? ஆப்ஷன் பாருங்க. ஜான்சி ராணி, முத்துலட்சுமி அம்மையார், அன்னி பெசன்ட், வேலுநாச்சியார் அம்மையார் அவர்கள். ஸோ இதோட விடை பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே தெரியும். தமிழர்களால் வீரமங்கை என்று அழைக்கப்பட்டவர் வேலு நாச்சியார் அம்மையார் அவர்கள் தான் தமிழர்களால் வீரமங்கை என்று அழைக்கப்பட்டவர். இந்தியாவில் பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்தை எதிர்த்து போரிட்ட முதல் பெண் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதோட விடையும் பாருங்கள். ஜான்சி ராணி, முத்துலட்சுமி, அன்னி பெசன்ட், வேலு நாச்சியார்னு கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்தை எதிர்த்து போரிட்ட முதல் பெண் யார் அப்படின்னு கேட்டால்
வேலு நாச்சியார் தான். நம்ம பாட்டி வேலு நாச்சியார் தான் பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்தை எதிர்த்து போரிட்ட முதல் பெண் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. இங்கே ஜான்சி ராணி கொடுத்துருக்கனால கன்ஃபியூஷன் ஆயிடாதீங்க. ஏன்னா பிரிட்டிஷ் காலனி அப்படின்னு கொடுத்துருக்கு, ஜான்சி ராணி ஒரு வேளை இருப்பாங்களா அப்படின்னு நீங்கள் கன்ஃபியூஷன் ஆகவே கூடாது. மத்திய இந்தியா பகுதியில் வந்து கிளர்ச்சியின் போது ஜான்சி ராணி அவர்கள் தலைமை தந்திருப்பாங்க. ஸோ இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். தாந்தியா தோப்புடன் இணைந்து போரிட்டவர் யார் அப்படின்னா ஜான்சி ராணி அவர்கள். இங்கே ஆப்ஷனில் கன்ஃபியூஷன் ஆயிடாதீங்க, வேலு நாச்சியார் அம்மையார் தான் வருவாங்க. பிரெஞ்சு இராணுவத்தின் நவீன போர்முனை பயிற்சி பெற்றவர் யார்? ஆப்ஷன் பாருங்க, தீரன் சின்னமலை, ஊமைத்துறை, வாஞ்சிநாதன், பெரிய மருது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட விடை என்ன அப்படின்னா தீரன் சின்னமலை அவர்கள். பிரெஞ்சு இராணுவத்தின் நவீன போர்முனை பயிற்சி பெற்றவர் யார் அப்படின்னா தீரன் சின்னமலை. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ், ரிப்பீட்டடாக கூட நிறைய தேர்வுகளில் கேட்குறாங்க. ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. காலின் ஜான்சன் எந்த பகுதியின் ஆட்சியாளர் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. மதுரை, திருநெல்வேலி, ராமநாதபுரம், தூத்துக்குடி அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட விடை பார்த்தீங்க அப்படின்னா ராமநாதபுரம். காலின் ஜான்சன் எந்த பகுதியின் ஆட்சியாளர் அப்படின்னா ராமநாதபுர பகுதியின் ஆட்சியாளர். ஸோ மதுரை அப்படின்னு சொல்லி பார்த்தேன் அப்படின்னா காந்தியடிகளுக்கு வந்து உடை அணிவதில் மாற்றம் கொண்டு வந்த ஊர் எது அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கு வந்து விடை மதுரை. தூத்துக்குடி அப்படின்றது தமிழகத்தின் நுழைவாயில் எது அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா தூத்துக்குடி. இந்த மாதிரி நீங்களே கொஸ்டினை செப்பரேட் பண்ணி பார்த்துக்கணும். சட்ட மேலவை தலைவரின் குறைந்தபட்ச வயது எவ்வளவு அப்படின்னா ஆப்ஷன் பாருங்கள், 30, 25, 18, 35 கொடுத்துருக்கு. விடை என்ன அப்படின்றத தெளிவான முறையை யோசிங்க. சட்ட மேலவை தலைவரின் குறைந்தபட்ச வயது எவ்வளவு அப்படின்னா 30 சரியான விடை. சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வயது எவ்வளவு அப்படின்னா 25 வயது. வாக்களிக்கும் உரிமை எவ்வளவு அப்படின்னா 18. மாநில ஆளுநர், நல்லா பாருங்கள், மாநில ஆளுநர் கூடிய வயது என்ன அப்படின்னா 35. ஸோ இந்த வினாக்கள் எல்லாமே ஸ்கூல் புக்கில் இருந்து தான் தெளிவாக எடுத்திருக்கு. கண்டிப்பான முறையில் நீங்கள் தெளிவான முறையில் ஒரு கொஸ்டினை பார்க்கும்போதே அதுக்குரிய ஆப்ஷன்களையும் தெளிவான முறையில் படிச்சுக்கிட்டிங்கன்னா டைரெக்டாக அல்லது இன்டைரக்டாக கூட வினாக்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தொடர்ந்து நம்மளோட சேனலில் இது போல் மாதிரி வினாக்களை தெளிவான முறையில் பார்க்கலாம். இந்த வீடியோ பயன் வந்து லைக் பண்ணுங்கள், நம்மளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். வாழ்க தமிழ்.